ஆமா, நீங்க யாரு? ஐயோ, என்னாச்சு இவனுக்கு? இது யாரு? உங்க ஒய்ஃபா? என்னது ஒய்ஃபாவா? ஏஐக்குன்னு உள்ள மெயின் பிரச்சனை ஹாலுசினேஷன். அதாவது இல்லாத கட்டுக்கதையை இதை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கும். இதுக்கு காரணங்கள் பல இது இருக்குது. இது எப்படி கம்மி பண்ணுறதும் அதிகம் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. பட் இது வந்து ஜென்ரலாக எல்லா ஏஐலையும் இது காமனாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் இது வந்து ஹாலுசினேட் ஆகுதுங்கிறதும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்போ வந்துக்கு இப்போ நீங்கள் நிறைய ப்ராப்பரான கான்டெக்ஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்காம கேட்டிங்கன்னா அதுவாக ஒரு பதிலை க்ரியேட் பண்ணி அது அதாவது ரியாலிட்டிக்கு அதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பெண்ணை கீழே போட்டேன்னா இது பறக்கும்னு கூட சொல்லிவிடும். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணணும் அந்த ஹாலுசினேஷனை நீங்கள். ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் என்ன தான் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் இந்த ஹாலுசினேஷன்லாம் நடக்கும். ஹாலுசினேஷன் கம்மி பண்ணுறதுக்கு டெம்பரேச்சர்னு ஒரு பேராமீட்டர் இருக்குது. அதை கம்மி பண்ணிங்கன்னா ஹாலுசினேஷன் கம்மியாகிடும். பட் அதோட க்ரியேட்டிவிட்டியும் கம்மியாகிடும். ஓகே, ஹாலுசினேஷனை டெம்பரேச்சரை மாற்றினீங்கன்னா க்ரியேட்டிவிட்டி அதான். ஸோ நீங்கள் அதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் கால் எடுக்கணும். ஸோ இது எப்போதுமே இதோட பதில் எடுக்கிறப்ப இதையும் யோசிக்கணும். ஸோ இது சில டைம் ஹாலுசினேட் பண்ணலாம், சில டைம் தேவையில்லாத கட்டுக்கதையும் எல்லோரும் எடுத்து விட்டுறலாம்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சு அதிட்ட வேலை வாங்கணும். டேய், நீங்க அடிச்சாட்டில மென்டல் ஆயிட்டான்டா. டேய், நான் உன் பாசு நேசம் பண்ணிட்டா. இவன் கிச்சனமூர்த்தி, நீ என்கிட்ட வேலை செய்யற கோபாலு லேபர். லேபர்? ஆ, ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அப்பாடா ஆத்தடி. இவங்க 2 பேர் யாரு? அவனுங்களா? அவனுக்கு தாண்டா நம்ம புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்க. அப்புறம் செஞ்சீங்க. இனிமேல் நம்ம எல்லாரும் ஒன்னா தான் வேலை செய்ய போறோம்.